வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இப்போ 12 ராசிகளுக்கான பலன்கள், ஜூலை மாத பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு பிளானட்ஸ் அப்படின்னு சொன்னால் அது உங்கள் ராசிநாதன் சந்திரன். அவர் ரொம்ப ஸ்பீடாக போவார், 2 நாளைக்கு ஒரு வாட்டி மாறிட்டே இருக்கார். சூரியன் முக்கியத்துவம் வாய்ந்தவர். அவர் இந்த மாதம் தொடக்கத்துலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் 12ஆம் இடத்துல தான் இருக்கார். அதற்கு பிறகு இன்னும் சில பிளானட்ஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு உத்வேகத்தை கொடுக்கறது, தொழிலில் முன்னேற்றத்தை கொடுக்கறது. அப்படி பார்க்கும்போது சுக்கிரன். ஸோ இப்படி பிளானட்ஸோடைய ஒரு தன்மைகளை நம்ம பார்க்கும் பொழுது சூரியன் உங்கள் ராசிக்குள்ளே எப்போ பிரவேசிக்கிறார்னா கிட்டத்தட்ட 14 அல்லது 15 உங்கள் ராசிக்குள்ளே சூரியன் வர்றார். ராசிக்குள்ளே சூரியன் வரும்போது உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். 12இல் சூரியன் இருக்கும்போது ரொம்ப டல்னஸ் இருக்கும். ஏதோ பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான எண்ண ஓட்டங்கள் தான் அதிகமாக இருக்கும். உங்கள் ராசிக்குள்ளே சூரியன் வரும்போது முகத்திலே ஒரு பிரகாசம், ஒரு தைரியம், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எல்லாமே பூஸ்ட் ஆகுது. கிட்டத்தட்ட 15 தேதியிலேருந்து சுக்கிரன் 11ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் 11ஆம் வீட்டில் 7ஆம் தேதி வரைக்கும் இருக்கா. அது ரொம்ப நல்லது. அதற்கப்புறம் சுக்கிரன் 12இல் வரும்போது என்ன வரும்னா எந்த கெடுதலும் கிடையாது. சுக்கிரன் 12இல் வந்தால் சில செலவுகள் விரும்பி செய்கிற மாதிரி ஆகிடும். அதாவது என்னென்னா அதாவது கொஞ்சம் பல்க் எக்ஸ்பென்சஸ். சில பேர் கார் வாங்கலாம், சில பேர் நல்ல காஸ்ட்லி செல்ஃபோன் வாங்கலாம், இல்லை வீட்டு உபகரணங்கள், டிவி, மிக்சி, அது இது கிரைண்டர் ஏதோ. ஸோ இதுக்கெல்லாம் வாங்க வேண்டிய ஒரு செலவுகளை தரக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் அது சுக்கிரனாக இருப்பதால் அது உபயோகமான பொருள், மனதுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய பொருளாக இருக்கும். அப்போ ஒரு எக்ஸ்பென்சஸ் இருக்குது தான், ஆனால் அது உங்களுக்கு சந்தோஷத்தை தர மாதிரி தான் அமையுது. அதே நேரத்தில் 8ஆம் இடத்தில் சனி. இந்த சனி 11ஆம் இடத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார். அதோடு மட்டும் இல்லாமல் 2ஆம் இடத்தையும் பார்க்கிறார். ஃபைனான்ஸ் ரொம்ப டைட்டு. சரி, ஃபைனான்ஸ் டைட்டாக இருக்குது, சமாளிக்கணும்னு நினச்சி சமாளிக்கணுமே தவிர கந்து வட்டிக்காரன்ட்ட போயிட்டு கந்து வட்டியெல்லாம் வாங்கிடாதீங்க. பின்னால் ரொம்ப காம்ப்ளிகேஷனுக்கு போயிடும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம இழுத்து பிடிக்கணும். ஆனால் கையில் பைசா நிற்கவே நிற்காது. ஏன்னா 11ஆம் வீடுங்கிறது லாபஸ்தானம். அங்கே இவ்வளோ நேரம் செவ்வாய் இருந்தார். 12ஆம் தேதி வாக்கில் பார்த்திங்கன்னா செவ்வாய் மாறிடுறார். அப்போ 12ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்பென்சஸ் கூடுறது. அதே நேரத்தில் 2ஆம் இடத்தை இவர் பார்த்துட்டே இருக்கார். ஸோ இதெல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் ஹாஃபில் சில தவிர்க்க முடியாத எக்ஸ்பென்சஸ். ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஆனால் இதை சமாளிக்கிறதுக்கான ஒரு உறுதியோடு நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம். என்னடா இது இவ்வளோ எக்ஸ்பென்சஸ் இருக்கு அப்படின்ட்டு கை தூக்கிடாதீங்க, தைரியமாக செயல்படுங்க. அன்னத்திக்கெல்லாம் போய் வாங்கிடாதீங்க காசெல்லாம். பேங்க்கில் லோன் வாங்க, இல்லை இஎம்ஐ இது மாதிரி ஏதோ வாங்க, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் இந்த 3 வட்டி 4 வட்டி இதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. சில நேரங்களில் சில பேருக்கு என்ன வரும்னா குறுக்கு வழியை பற்றி யோசனை வரும். அதில் போய்ட்டு நான் இந்த ஆன்லைனில் ரம்மி ஆடுறேன், அப்புறம் ஏதாவது லாட்ரி சீட் வாங்குகிறேன். ஏற்கனவே உங்களுக்கு பிரச்சனையில் இருக்கீங்க, அப்போ போய் இதை வாங்கினா இதுவும் ஒரு செலவாக போயிடும். அதனால் கவனமாக செயல்படுங்கள். எதையுமே சற்று நிதானத்தோடு செயல்படுங்கள், அவ்வளோதான். மற்றபடி ஒரு பெரிய பிரச்சனைன்னு இல்லை. ஆனால் சில எக்ஸ்பென்சஸை சமாளிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமையும். நிறைய பேர் என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸ்ரீரங்கம் ரவி 1 ONE போடக்கூடாது, ஸ்ரீரங்கம் ரவி 1 நம்பர். ஸோ ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com இந்த அட்ரஸ்க்கு எனக்கு என்ன மெயில் அனுப்பணுமோ உங்களுடைய குவரிஸ் அனுப்புங்க. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குவரிஸ் ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸுக்கான கட்டணமும் உண்டு. உங்களுடைய பிரச்சனைகளில் நான் கவனமாக பார்த்து உங்களுக்கு நான் இது பண்ணுறேன், பேசுகிறேன் உங்களோட. ஆனால் எல்லாமே டெலிஃபோன் மூலமான ஒரு டிஸ்கஷன்ஸாக தான் இருக்கும். ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம், அவசியம் உள்ளவர்கள் மட்டும் இதை உபயோகப்படுத்திங்க. வணக்கம்.